ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். ஒரு சிட்டியோடைய பெயர் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக கேளுங்க. டிமோனா. இஸ்ரேலில் இருக்கிற ஒரு சிட்டி. நெகேவ் டெசர்ட்டில் பாப்புலேஷன் 35,000 பேர். இது நாம் கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரு சாதாரண சிட்டி மாதிரி தெரியும். ஆனால் நேற்று இரவு ஈரான் அந்த சிட்டியை டைரக்ட்லி டார்கெட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒபிலிட்ரேட் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னு சொல்கிறத விட ICBMs, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், நேரடியாக அயர்ன் டோம் ஃபெயில் ஆனது. இஸ்ரேலின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆனது. மிசைல்ஸ் நேரடியாக ரெசிடென்ஷியல் ஏரியாவில் விழுந்து பல ஆயிரம் மக்கள் இன்னைக்கு காயத்தோட குற்றுயிரும் குலவுயிருமாக இருக்காங்க. 180க்கும் மேல ரொம்பவும் சீரியஸான சிவியர் கண்டிஷன்ல இருப்பதாக ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு 10 வயது பையன் ஷார்ப்னல் இன்ஜுரிஸ்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். ஒரு பில்டிங், மிக முக்கியமான ஒரு பில்டிங் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 3 இம்பாக்ட்ஃபுல் சைட்ஸ், நேரடியான இம்பாக்ட் 3 முக்கியமான பில்டிங்ல நடந்திருக்கு. ஃபயர்ஸ் முழுவதுமாக பிரேக் அவுட். இந்த டிமோனா சிட்டி முழுவதுமாக இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நத்தன்யாவுடைய வார்த்தைகளை கவனிங்க. This is a very difficult evening that no one was killed. That is due to luck, but not Iran's intention. ஈரான் மக்களை கொல்லணும்னு அனுப்பின இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ், இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், நல்ல வேளை மக்கள் யாரையும் கொல்லல. அது ஷியர் லக். தேர் இன்டென்ஷன் இஸ் மாஸ் மர்டர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில நம்ம ஆடியன்ஸுக்கு யாருக்குமே இதுவரைக்கும் சொல்லாத ஒரு லேயர் இருக்கு. டிமோனாவை உலகம் முழுவதுமாக லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. சரியாக கேட்டீங்கல்ல? இஸ்ரேல்ல நெகேவ் டெசர்ட்ல ஒரு சிட்டியை லிட்டில் இந்தியா அப்படின்னு உலகம் முழுவதுமாக சொல்றாங்க. ஏன்னா அந்த சிட்டியில 30% பாப்புலேஷன் இந்தியாவில இருந்து அங்க போனவங்க. 7,500க்கும் மேல இந்தியன் ஒரிஜின் ஜூஸ். அங்க ஸ்ட்ரீட்ஸ்ல மராத்தி பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, மலையாளம் பேசுறாங்க. டிமோனாவுடைய சென்ட்ரல் முனிசிபல் லைப்ரரியில இந்தியன் லாங்குவேஜ் புக்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு அங்க திரும்ப போகும்போது இந்தியாவுடைய புத்தகங்களை பரிசாக அந்த லைப்ரரிஸுக்கு டொனேட் பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேலுடைய மோஸ்ட் சீக்ரெட் சிட்டி. அங்க இந்தியாவுடைய மொழி, நம்ம மலையாளம், தமிழ் அப்படின்னு பல இந்திய மொழிகள் பொதுவாக சாதாரணமாக பேசப்படுது. இந்தியாவுடைய மனிதர்களை தான் நீங்க அங்க போனா பார்க்க முடியும். இவங்க யாரு? இந்த ஸ்டோரி தெரிஞ்சா உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் 2,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த யூத மெர்ச்சன்ட்ஸ், வியாபாரிகள் கடல் வழியா வந்தாங்க. கேரளா கோஸ்ட்ல நின்னாங்க, கொச்சின்ல, மலபார் கோஸ்ட்ல. அந்த சேரா கிங் அந்த காலத்துல சேரன் அவங்கள வெல்கம் பண்ணி வரவேற்றான். அவங்களுக்கு பேலஸுக்கு பக்கத்திலேயே இடம் கொடுத்தான். நீங்களே சீனகாக்ஸ் கட்டிக்கங்க அப்படின்னு இடம் கொடுத்தான். அந்த ஏரியாவை ஜியூ டவுன் அப்படின்னு சொன்னாங்க. கேரளால, நம்ம கொச்சியில இன்னைக்கும் அந்த ஜியூ டவுன் இருக்கு. 1,500 ஆண்டுகள், 2,000 ஆண்டுகள் அந்த ஜியூஸ் கேரளால வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க பீஸ்ஃபுல்லா. இந்தியாவில் எந்த ஆன்டிசெமிட்டிசமே கிடையாது. யூதர்களுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு வன்முறையோ இந்தியாவில் கிடையாது. இன்னைக்கு நீங்க அவங்க கிட்டே போய் கேளுங்க. கடந்த 1000, 1500, 2000 வருடங்களாக இவங்களுடைய எந்த ஜெனரேஷனுமே இந்தியாவில் ஒரு யூதனுக்கு எதிரான வன்முறையை சந்திச்சதே கிடையாது, அனுபவிச்சது கிடையாது. இந்தியாவுடைய அரசர்கள் அந்த காலத்துல, முக்கியமாக சேர வம்சாவளி அரசர்கள், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாங்க. போர்ச்சுகீஸ் இன்வைடர்ஸ் அட்டாக் பண்ணாங்க. இந்தியன் மகாராஜாஸ் தான் இவங்களை காப்பாத்தினாங்க. கொச்சின் ஜூஸோடைய ஒரு கேரக்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொச்சின்ல இருக்கக்கூடிய யூதர்களுக்குன்னே ஒரு கேரக்டர் இருக்கு. இந்தியாவுடைய சேர்ந்த கல்ச்சர், ஜூவிஷ் ஃபெய்த், இந்த ரெண்டும் இவங்க உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு. கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் ஃபெய்த் மட்டும்தான் அவங்களுடைய யூத நம்பிக்கை. இவங்களுடைய கல்யாணங்கள்ல, வெட்டிங்ஸ்ல மாங்கல் சூத்ரா போடுறாங்க, ஹென்னா யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுடைய சினகாக்ல சூடம் கொளுத்துறாங்க, கேம்பர் லைட் பண்ணுவாங்க. ஹிந்து கஸ்டம்ஸ் இவங்களுடைய சினகாக்ல ஃபாலோ பண்றாங்க. ஆனா இவங்க பண்ற பிரேயர்ஸ் மட்டும்தான் ஜூவிஷ் பிரேயர்ஸ். இந்த ஒரு கம்யூனிட்டி உலகில் வேற எங்கேயுமே கிடையாது. இப்படி 1948 இஸ்ரேல் எஸ்டாப்ளிஷ் ஆனது. அந்த ஜூஸ் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தாங்க. 1000, 1500 வருடங்களாக நம்ம நாட்டில், இந்தியாவில் இருந்த ஜூஸ் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தாங்க. அலையா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஜூவிஷ் வேர்ட். ரிட்டர்ன் டு த ப்ராமிஸ் லேர்ன்ட் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அவங்க அப்பதான் நம்ம கேரளாவை விட்டு அங்கே போனாங்க. இந்தியாவை விட்டு இஸ்ரேலுக்கு போனாங்க 1948ஆம் ஆண்டு. கேரளாவில் அந்த டைமில் போனதுலேருந்து இப்போ இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 ஜூஸ் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே போனாங்க? இஸ்ரேலில் போனாங்க. நெகேவ் டெசர்ட்டில் செட்டில் ஆனாங்க, டிமோனாவில் செட்டில் ஆனாங்க, பீர்ஷெபாவில், எருஹாமில் அப்படின்னு நிறைய இடத்துல அங்கே செட்டில் ஆனாங்க. இன்னைக்கு
80,000 இந்தியன் ஒரிஜின் ஜூஸ் இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்காங்க. 1000, 2000, 10,000 இல்லை, 80,000 இந்தியன் ஒரிஜின் ஜூஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்காங்க. அதில் அதிகமான நம்பர், சிக்னிஃபிகண்ட் நம்பர் இந்த டிமோனால இருக்காங்க. டிமோனால என்ன இருக்குது? டிமோனால இஸ்ரேலின் இந்த உலகத்துக்கே தெரியாத மோஸ்ட் சீக்ரெட்டிவ் நியூக்ளியர் சைட் இந்த டிமோனால தான் இருக்குது. இன்னைக்கு அந்த டிமோனால ஈரானுடைய மிசைல் விழுந்திருக்கு. இது ஜஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் அட்டாக் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது 2000 ஆண்டுகளாக இந்தியா இஸ்ரேல் கனெக்ஷனை அட்டாக் பண்ணியிருக்கு. ஆனால் ஏன் டிமோனா? ஈரானுக்கு ஏன் ஸ்பெஷலி இந்த சிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டிமோனா ஜஸ்ட் சிட்டி கிடையாது. டிமோனா சிட்டிக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் ஷிமான் பெரேஸ் நெகேவ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் இருக்குது. 1958 பிரான்ஸுடைய உதவியுடன் இந்த சீக்ரெட் ஃபெசிலிட்டி கட்டப்பட்டது. அந்த சென்டரில் என்ன இருக்குது? உலகத்தில் யாருமே இன்னும் கூட அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. இஸ்ரேலும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை, அல்லது நான் டினையும் பண்ணலை. ஏற்றுக்கிறோம் அல்லது மறுக்கிறோம் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் உலகத்தின் மொத்த இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இஸ்ரேல் கிட்ட எவ்வளோ நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இஸ்ரேல் கிட்ட 80 to 400 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு மொத்த இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் பேசிக்கிறாங்க. அந்த வெப்பன்ஸுடைய ப்ளூட்டோனியம், இப்போ ஈரான் வந்து யுரேனியத்துக்காக இந்த பாடுபடுறான். அந்த மொத்த 400 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், அந்த வெப்பனுக்கான ப்ளூட்டோனியம் இந்த டிமோனால இருந்து தான் வருது. மிடில் ஈஸ்டில் ஒரே ஒரு நியூக்ளியர் பவர் தான், அதுதான் இஸ்ரேல். அந்த நியூக்ளியர் பவருடைய ஹார்ட் தான் இந்த டிமோனா. ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு தெரியுமா? இஃப் த இஸ்ரேலி ரெஜிம் இஸ் அன்ஏபிள் டு இன்டர்செப்ட் மிசைல்ஸ் இன் த ஹெவிலி ப்ரொடெக்டட் டிமோனா ஏரியா ஆப்ரேஷனலி, திஸ் இஸ் அ சைன் ஆஃப் என்டரிங் அ நியூ ஃபேஸ் ஆஃப் த பேட்டில். டிமோனா மாதிரியான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய மிசைல்ஸையே இஸ்ரேலால் இன்டர்செப்ட் பண்ணி மக்களை பாதுகாக்க முடியலன்னா, டிமோனாவை பாதுகாக்க முடியலன்னா, டிமோனா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை பாதுகாக்க முடியலன்னா, இது இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்போ இஸ்ரேல் ஸ்கைஸ் ஆர் டிஃபென்ஸ்லெஸ் அப்படின்னு பேசுறாரு. இஸ்ரேலை இனிமேல் யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இது வெறும் பேச்சு இல்லை, இது சிக்னல். நியூக்ளியர் சைட் ஃபார் நியூக்ளியர் சைட். ஏன்னா நேற்று காலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நத்தான்ஸ் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை அடிச்சாங்க, அட்டாக் பண்ணாங்க. ஈரான் ஒரு சில மணி நேரங்களில் டிமோனாவை ஹிட் பண்ணிச்சு. நியூக்ளியர் சைட்டுக்கு பதிலாக இன்னொரு நியூக்ளியர் சைட். இது என்ன அர்த்தம்? இந்த வார் ஒரு ஆர்டினரி வார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நியூக்ளியர் சிக்னலிங். இந்த டிமோனா மேலே அட்டாக் நடந்த அடுத்த நிமிடமே ரஷ்யாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாரு, such strikes pose a real risk for catastrophic disaster throughout the Middle East. இப்படிப்பட்ட தாக்குதல்கள் செய்யப்பட்ட மொத்த மிடில் ஈஸ்ட்டுமே காணாமல் போயிடும் அப்படின்னு ரஷ்யாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரிப்போர்ட் வெளியிடுறாரு, அறிக்கை கொடுக்குறாரு. IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அசோசியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எமர்ஜென்சியாக இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நத்தான்ஸில் என்ன நடந்திருக்கு, டிமோனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். மொத்த உலகமே நடுங்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேள்வி கேட்கணும். இந்த அட்டாக், முக்கியமாக ஈரானின் இந்த அட்டாக் சக்சஸ் ஆனது எப்படி? அயன் டோம் உலகின் மிக முக்கியமான பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஒன்று. Arrow 3, டேவிட் ஸ்லிங், மல்டிபிள் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ், இது எல்லாமே ஃபெயில் ஆனது எப்படி தெரியுமா? இந்த முறை ஈரான் அனுப்புனது சாதாரண மிசைல்ஸ் கிடையாது. டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்றாங்க, ஈரான் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேக் 5க்கும் மேலே ஸ்பீடு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய ட்ரெஜெக்டரி கம்ப்ளீட்லி அன்பிரெடிக்டபிள். எக்ஸிஸ்டிங் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தோடைய ரியாக்ஷன் டைம் இன்சஃபிஷியன்ட், போதாது. IDF ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாரு தெரியுமா? The missiles were not special or unfamiliar, but interceptors were launched and failed to hit the threats. That's not special, not unfamiliar. ஆனா இன்டர்செப்ட் பண்ண முடியல. இது என்ன சொல்லுது? ஒரு சில மிசைல்ஸ் வந்து அட்மாஸ்பியர் லேயருக்கு மேலேயே இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈரான் கிட்ட இப்போ இஸ்ரேலுடைய டிஃபென்சஸை பற்றி மொத்த டீடைல்ஸ் இருக்கு. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸை எப்படி பைபாஸ் பண்ற மொத்த கெப்பாசிட்டி வந்திருக்கு. இதை கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட். First time in this war, Iranian missiles have penetrated Israel's air defense around the nuclear site. First time ever, historyல. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டிமோனாவில் இந்த லிட்டில் இந்தியாவில் இந்தியன் ஜூஸ் வாழ்றாங்க. இன்னைக்கு அவங்க மொத்தமாக wounded லிஸ்ட்ல இருக்காங்க. அஃபிஷியல் பிரேக் டவுன் இல்லை, ஆனால் 30% பாப்புலேஷன் இந்தியன் ஒரிஜின் பாப்புலேஷன். ஆல்மோஸ்ட் 180 பேர் இப்போ உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. மேத்து தெரியுது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவில் செட்டில் ஆன ஒரு கம்யூனிட்டி. இந்தியாவுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியில், இந்தியாவுடைய
அரவணைப்பில் வாழ்ந்த ஒரு கம்யூனிட்டி. இந்தியா விட்டு போய் நெகேவ் டெசர்ட்டில் ஒரு சிட்டி கட்டின ஒரு கம்யூனிட்டி. அந்த சிட்டியில் நேற்று இரவு மிசைல்ஸ் சரமாரியாக விழுந்தது. நான் இந்த நியூஸை பார்த்தப்ப ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இந்தியனுடைய ஸ்டோரி இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இந்தியாவுடைய கனெக்ஷன் இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்குது. டிமோனால இந்தியன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க, இந்தியன் கஸ்டம்ஸ் அண்ட் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. 2000 ஆண்டு இந்தியா இஸ்ரேல் ஃப்ரெண்ட்ஷிப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெகேவ் டெசர்ட்டில் இன்னும் உயிரோடு இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா கேயாஸுக்கு மத்தியில் நம்ம நாடு என்ன பண்ணுது? இதை கவனிங்க. இந்தியாவின் அரசாங்கம், இந்தியாவின் மோடி, இந்தியாவின் ஜெய்சங்கர் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டை பேசுகிறாங்க, ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட பேசுகிறாங்க. ஜெய்சங்கர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட கடந்த 2 வாரங்களில் 4 முறை ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார், 4 times. அதனுடைய ரிசல்ட் என்ன? இந்தியன் டேங்கர்ஸ் ஹார்மஸில் சேஃபாக பாஸ் ஆகுது. யூஎஸ் டேங்கர் ஸ்டக் ஆகிருக்கு, யூரோப் கஷ்டப்படுது, சைனா ஈரான் கிட்ட கெஞ்சுது. இந்தியா ஃபோன் கால் பண்ணி தன்னுடைய ஷிப்ஸை மட்டும் பாஸ் பண்ண வைக்குது. நோ வார், நோ த்ரெட்ஸ், நோ டிப்ளமசி. ஜெய்சங்கர் ஃபினான்ஷியல் டைம்ஸ் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டில் சொல்கிறாரு, ஐ ஆம் டாக்கிங் டு தெம் அண்ட் மை டாக்கிங் ஹேஸ் yielded ரிசல்ட்ஸ். நான் பேசுறதுக்கான விளைவுகள் வருது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுடைய லெவரேஜ். ஈரான் இந்தியாவை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஏன்? 2000 ஆண்டு ஹிஸ்ட்ரி. இந்தியா யாரையுமே காலனைஸ் பண்ணலை, இந்தியா யாரையும் டிஸ்ட்ராய் பண்ணலை. 2000 ஆண்டுகளாக இந்தியா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. கேரளாவில் ஜூவிஷ் கம்யூனிட்டியை 1500 ஆண்டுகள் நாம் பாதுகாத்திருக்கோம். ஈரான் கிட்டையும் ஈக்குவலாக அதே ரெஸ்பெக்டை காட்டியிருக்கிறோம். இது ஆக்சிடென்ட் கிடையாது, இது இந்தியாவுடைய சிவிலைசேஷன் டிஎன்ஏ. ஒரு கடைசி விஷயம் சொல்கிறேன். 1948 இந்த கொச்சின் ஜூஸ் கேரளா விட்டு போகும்போது அவங்க சாதாரணமாக போகலை. இந்த நாட்டை விட்டு அவங்களுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அழுதாங்க. இந்தியா விட்டு போக வேண்டியது அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருந்தது. பிகாஸ் தே ஹாவ் டு கோ பேக் டு த ப்ராமிஸ்டு லேண்ட். ஏன்னா இந்த இந்தியா அவங்கள நேசித்தது. அப்போ இருந்த மகாராஜாக்கள் இவங்களை காப்பாற்றினாங்க. இந்தியாவில் இருந்த ஒவ்வொரு நெய்பர்ஸுமே இவங்களுக்கு நண்பர்களாக இருந்தாங்க. இருந்தாலும் டிமோனாவில் போய் செட்டில் ஆனாங்க, நெகேவ் டெசர்ட்டில் ஒரு புதிய லைஃப். ஆனால் இந்தியா அவங்கள மறக்கலை, அவங்களும் இந்தியாவை மறக்கலை. அங்கே போயும் மலையாளம் பேசினாங்க, மராத்தி பேசினாங்க, கொங்கணி பேசினாங்க. அப்படின்னு இந்திய கல்ச்சராக இருந்தாலும் சரி, லாங்குவேஜாக இருந்தாலும் சரி இஸ்ரேலில் பரப்புனாங்க. ஹென்னா போட்டாங்க, லைப்ரரியில் இந்தியன் புக்ஸ் வச்சாங்க. அந்த சிட்டிக்கே லிட்டில் இந்தியா அப்படின்னு பெயர் வந்தது. அந்த லிட்டில் இந்தியாவில் நேற்று ஈரானின் மிசைல் மழை மாதிரி பொழிஞ்சிருக்கு. உலகம் இதை ஜியோ பாலிட்டிக்ஸாக பார்க்கும். ஆனால் நான் இதை வேறு மாதிரி பார்க்குறேன். இந்தியாவுடைய சோல் எங்கே போனாலும், எந்த டெசர்ட்டில் செட்டில் ஆனாலும் அழியவே அழியாது. 2000 ஆண்டு கடந்தாலும் அந்த கனெக்ஷன் உயிரோடு இருக்கும். அந்த கனெக்ஷன் மிசைலால் அட்டாக் பண்ணப்படலாம், ஆனால் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உலகத்தில் அதிகமான பேருக்கும் தெரியாத ஒரு கனெக்ஷன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டிமோனாவுடைய இந்தியன் கனெக்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியணும். லிட்டில் இந்தியா அட்டாக்டுன்னு கேட்டவங்க தயவு செய்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கதையை இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லைனா இதுக்கு முன்னையே உங்களுக்கு தெரியுமா? இந்த லிட்டில் இந்தியா கதையை, இந்த டிமோனா கதையை, இந்த லிட்டில் இந்தியாவுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் இந்த டிமோனாவுக்கும் இந்தியாவுக்கும் கேரளாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஏன் பெங்களூருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? கொச்சினுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல பத்திரமாக சந்தோஷமாக பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.